நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையத்துடைய கட்டுமான பணிகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஏர்போர்ட் ஒன்று கட்டணும் அப்படின்னா அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல வாங்கணும். இந்த அப்ரூவல் ஆனது நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ஓசியை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசியின் படி இந்த ஏர்போர்ட்டுக்கு சைட் கிளியரன்ஸ் ஆனது வழங்கப்படணும். அந்த சைட் கிளியரன்ஸையும் இவங்க கொடுத்துட்டாங்க. மூன்றாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா எஸ், அந்த அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. இந்த 3 அப்ரூவலும் கிடைச்சிருக்கிற நிலையில பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிவிக்குது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் தர நீங்க வேற இடத்துக்கு ரீலோகேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த பகுதி மக்கள் இது எங்களுடைய இடம், நாங்க காலி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்களா அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வராங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்ச நிலையில நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஷார்ட்டா, இவங்க ஒரு டெண்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டெண்டர் எதுக்கான டெண்டர் அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டை யாரு கட்ட போறா அப்படின்றதுக்கான டெண்டர் தான் அது. கூடிய விரைவில் இந்த டெண்டரை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ளோட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த டெண்டருடைய வின்னரா யார் எமர்ஜ் ஆகிறாங்களோ அவங்க தான் நம்ம சென்னையை எடுத்த பரந்தூர்ல இருக்கிற விமான நிலையத்தை கட்டுவாங்க. இந்த டெண்டர் பணிகளானது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் அப்படின்ற மாதிரி போகும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிதியை அந்த டெவலப்பருக்கு ஒதுக்குவாங்க. ஸோ அவரால் அந்த ஏர்போர்ட்டை கட்டிட முடியும். 2 ரன்வே, மல்டிபிள் டெர்மினல் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஏர்போர்ட் நம்ம சென்னை நகர் கிட்ட வர்றது ஒரு பக்கம் கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தாலும் எக்ஸைட்டிங்கா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் 1000 நாளா போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய விவசாய நிலங்களை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டங்களானது தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஃபிளைட் டிராவலரா இருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு உங்களால தான் சரியா பதில் சொல்ல முடியும். நிஜமாவே நம்ம சென்னை நகருக்கு 2வது ஏர்போர்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.